Hi guys, welcome back to our Riya creation. நீங்கள் இப்போ ப்ரிவ்யூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீட் ஷேக் எஃபெக்ட் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லையும் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபெக்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு XML ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பீட் மார்க்லாம் வந்துட்டு நான் ஆட் பண்ணி வச்சுருப்பேன். இதில் வந்துட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு 3 டைலாக் வரும். ஸோ அந்த டைலாக்மே வந்துட்டு நான் கொடுத்துருப்பேன். டைலாக் வந்துட்டு எங்கே முடியுதோ அதுலேருந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. 2.24 செகண்டில் செட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு மீடியாவில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு யாரை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் இமேஜஸ் வச்சு கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜஸ் ஆட் பண்ணதும் ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துக்கலாம். மூணு ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு தென் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த ஃபோட்டோ வந்துட்டு எப்படி அரேஞ்ச் பண்ணணுமோ வந்துட்டு சென்டராக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போயிடும். அப்போ வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அகைன் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு மீடியாவில் போயிட்டு அகைன் வந்துட்டு ஒரு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு இமேஜஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தென் இந்த இமேஜஸோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, வேணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு லைனாக வந்துட்டு இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் வரைக்கும் வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நானும் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்துட்டு இமேஜோட எஃபோர்ட்டும் கொடுத்துருப்பேன், தென் டெக்ஸ்ட்டோட எஃபோர்ட்டும் கொடுத்துருப்பேன், தென் சிசி கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட்டோட எஃபோர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக வந்துட்டு அந்த ரியா கிரியேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எஃபோர்ட் வந்துட்டு காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷேக் எஃபெக்ட்டில் வந்துட்டு நம்ம காப்பி பண்ணதை வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லிரிக்ஸில் உள்ள எஃபோர்ட்லாம் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு பேஸ்ட் ஆகிடும். ஓகே, ஸோ டைலாக் வந்துட்டு நான் கம்மியாக தான் கொடுத்துருப்பேன். அந்த 3 டைலாக்கும் வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த எஃபர்ட்ஸ்லாம் வந்துட்டு லிரிக்ஸில் வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். இப்போ அகைன் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு அகைன் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு நம்ம லிரிக்ஸோட எஃபோர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு இமேஜஸோட எஃபோர்ட் தான் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். அந்த இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபர்ட்ஸில் போயிட்டு 3 டாட் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிவிட்டு பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு அகைன் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு டைலாக் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையா, கரெக்டாக வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். எஃபர்ட்ஸில் போயிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்துட்டு இமேஜஸில் உள்ள எஃபோர்ட் எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு பேஸ்ட் ஆகிடும்.
ஓகே, அகைன் வந்துட்டு செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் எத்தனை இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கீங்களோ எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த எஃபோர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் எஃபோர்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும், எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம எண்ட் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்க எல்லா இமேஜஸ்க்கும் வந்துட்டு இந்த எஃபோர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு எல்லா இமேஜஸ்க்கும் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம அகைன் வந்துட்டு அந்த ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் வந்துட்டு நான் சிசி கொடுத்துருப்பேன். இதை வந்துட்டு நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ரெக்டாங்கிள் 2 ஷேப் வந்து கொடுத்துருப்பேன். அந்த 2 ஷேப்பையும் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்காக வந்துட்டு நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகிடும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆரோ மார்க் பக்கத்தில் குட்டி பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி 2 லேயர்ஸ் அப்படின்னு காமிக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட்மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பீட்மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த சிசி எங்கே பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைலாக் முடிஞ்சு இமேஜஸ் வந்துட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கேருந்து அந்த சிசி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக இமேஜஸ்க்கு மட்டும் பேஸ்ட் பண்ணணும். அதனால் வந்துட்டு இமேஜஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 2.24 செகண்டில் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. எந்த பாக்ஸ் கிளிக் பண்ணி காப்பி பண்ணமோ அதே பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் 2 லேயர்ஸ்ன்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சிசி வந்துட்டு உங்களோட இமேஜஸில் வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். தென் வீடியோட எண்ட் வரைக்கும் வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கலாம். அகைன் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு 2 ஆப்ஷன் காமிக்கும். அதில் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் இந்த 2 ரெக்டாங்கிள் ஷேப்பும் வந்துட்டு இமேஜஸ்க்கு மேலே இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்மளோட இமேஜஸ்க்கு வந்துட்டு அப்ளை ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு வீடியோ வந்துட்டு மேக் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங் ஐக்கான் பக்கத்தில் ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்படின்னு இருக்கும், அதில் வந்துட்டு இன்டூ மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோட ரெசல்யூஷன் கேட்கும். ஸோ அதை வந்துட்டு எல்லாமே ஹையாக வந்துட்டு செட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டுட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.